டேய் பாச கட்ட இந்த காஸ்கோ கிட்ட குடுறா. சும்மா வந்து லிப்ரோன் வந்து நிக்காம பாரு. அவன் மேல தப்பிச்சுட்டு அவனை திட்டுறான் பாரு. என்னதான் பண்றான்? டேய் போடா, வாலிபாலுக்கு பெல்லிங்கே தெரியாது. உன் உடல் நாண்டா இப்படிதான் ஆட முடியும். போடா, நான் வரவே இல்லை. செட் பண்ணும்போது பாடியை நல்லா போட்டு அலப்புறான். பிறகு லிப்ரோமல தப்புன்னு சொல்லி திட்டுறாங்கன்னு என்ன செய்யறது? சும்மா வாலிபால் வந்துட்டு நம்ம எடுத்துக்கிட்டு டேய் ஆனா வானா என்னடா இவ்வளவு கோவப்படுற? ஒரு பாஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு ரொம்ப செட் பண்ண கஷ்டமா இருக்கு. எதுனாலும் என்னதான் குறை சொல்றாங்க தவிர அவங்க தப்பு ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. அவங்க மிஸ்டேக்லாம் ஒண்ணு இல்லடா, ஃபுல்லா ஓம் மிஸ்டேக். ஃபர்ஸ்ட் ஓம் மிஸ்டேக் ஒத்துக்கோ. ஆனா கரெக்டா தானே செட் பண்ணேன். என் மேல என்னென்ன தப்பு இருக்கு? நீ கரெக்டான பொசிஷன்ல ஸ்விங்கரும் பாடி ஸ்டைலும் கத்துக்கிட்டாலே ஈஸியா செட் பண்ணிடலாம்டா. சரி நீ சொல்லி தரியா? சரி வா, பேசிக்கா ஒரு 4 இது சொல்லி தானே கத்துக்கோ வா. செட்டு போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் உன் கையில பால் இந்த மாதிரி நிக்கிதான் பாரு. அதாவது எவ்வளவு ஸ்பீட் வந்தாலும் உன்னால இந்த ஒத்த கைட்டு பால் நிக்கிற அளவுக்கு உன் கையில ஸ்டெபிலிட்டி இருக்கணும். அடுத்து உன்னை நோக்கி பால் எவ்வளவு ஸ்பீடா வந்தாலும் இந்த மாதிரி உன் விரல கண்ட்ரோல்ல இருக்கணும். நீ தடுமாறவும் கூடாது. அந்த மாதிரி உன் பாடியை ரெடி பண்ணி வச்சுக்கோ. நெக்ஸ்ட் நீ பாலை எப்படி மீட் பண்றன்னு பார்த்தனா இந்த மாதிரி உன் ஹேண்ட் வந்து ட்ரையாங்கிள் இருக்கணும். சரியா? இந்த மாதிரி பிடிச்சி பாரு. உன் 10 விரலும் படுற மாதிரி இந்த மாதிரி ட்ரையாங்கிள் வச்சுக்கோ. வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி செட் பண்ணி பாரு. ஈஸியாவே வந்துடும். நெக்ஸ்ட் உன் பாடி மூவ்மெண்ட் எப்போ பார்த்தாலும் அந்த பயத்துல என்ன பண்ணணும்னு தெரியாம கோமாளி மாதிரி பண்ணிட்டு இருக்காத. பந்து வரும்போது செட் பண்ணி அடுத்து ஃபுல்லும் பாடியை ஃப்ரீயா வச்சுக்கோ. ரிலாக்ஸா இல்லாட்டி ஈஸியா இருக்கும். லெக் மூவ்மெண்ட் நீ எந்த பொசிஷனாலும் ட்ரை பண்ணலாம். அது நீ கத்துக்கிற ஸ்டைலை பொறுத்து இருக்கு. இப்போ என்ன கேட்டா ஒரு கால் முன்ன வச்சுக்கிட்டு ஸ்டேபிலிட்டியா செட் பண்றது, இல்லாட்டி 2 கால் வச்சுட்டு ஜம்ப் பண்ணி செட் பண்றது. அது வந்து பாஸ் கொடுக்குற சைஸை பொறுத்து நம்ம மாத்திக்கலாம். எல்லாருமே பாடி மூவ்மெண்ட் பண்ணி கையை வச்சு செட் பண்ணி சொல்லுவாங்க. அந்த மாதிரி ட்ரை பண்ணாம பாலை நல்லா ஹைட்டா வரும்போது உன் நெத்திக்கு நேரம் இந்த பொசிஷன் கொண்டு போயிட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாரு. ஈஸியா உன்னால செட் பண்ண முடியும். பாடி ஸ்டேபிலிட்டியா இருக்கும். பாடி எனக்கு முன்ன வருமா நான் அந்த மாதிரி போயிட்டு நெத்திக்கு நேரம் பிடிச்சோம்னா என்னால ஈஸியா பாடியும் கண்ட்ரோல் பண்ண முடியும். என் ஸ்டைல் செட் பண்ண நல்லா இருக்கும். அப்புறம் என்னால ஸ்பீடு மூவ்மெண்ட் என்னால பண்ண முடியும். இதுக்கு தான் நான் என்ன சொல்றேன்னா இந்த பொசிஷன் எப்பவுமே ட்ரை பண்ணி விட்டா பால் நெத்தியில படணும். அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் இதை மட்டும் கொஞ்சம் கிளியர் பண்ணி பாடியில கொண்டு வா. நெக்ஸ்ட் இன்னும் ஈஸியா உனக்கு சொல்லி தரேன்.